Students, for class 12 exercise 11.1, suppose x is the number of tails occurred when 3 fair coins tossed simultaneously. ஒரே நேரத்தில் 3 காயின் நம்ம டாஸ் பண்ணுறோம். அப்போ டெய்ல் விழுகக்கூடிய சான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்டு இன்வர்ஸ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, 3 டெய்ல் அப்படிங்கிறப்போ 3 காயின் அப்படிங்கிறப்போ 2 கியூப் ஃபார்ம்டா. ஆக்சுவலாக இந்த 2ங்கிறது என்னென்னா ஹெட்டு டெய்ல், ஒரு ஹெட்டு ஒரு டெய்லில் தான் இங்கே 2ன்னு எழுதியிருக்கிறோம். 3 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஸோ 2 கியூப் 8 வரும். டைரெக்டாக தெரிஞ்சது எழுதிடு. அதர்வைஸ் ஹெச்டி டிடி நமக்கு நல்லாவே தெரியும். கிராஸ் ப்ராடக்ட் இன்ட்டு அனதர் ஹெச் அண்ட் டி. ஸோ ஒவ்வொன்றா அப்படி எடுத்துகிட்டே வா. ஹெச். ஸோ யூ ஆர் கெட்டிங் 2 கியூப் ஈக்குவல் டு 8. So number of tails occurred 0 1 2 3. No head, tail தானே. No tail, 1 tail, 2 tail, 3 tail. ஸோ இந்த சான்சஸ் எல்லாம் 3 காயின்ஸ் டாஸ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கும். ஸோ நோ டெய்ல் அப்படிங்கிறப்ப ஹெச். அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது, 1. ஸோ இது டோட்டலாக 1. அடுத்தது 1 டெய்ல் அப்படிங்கிறப்போ இது எல்லாமே 1 டெய்ல். இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது, 3. இதுதான் இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜஸ். ஸோ இந்த 3 இங்கே வந்து 1. அடுத்தது 2 டெய்ல், இது எல்லாமே 2 டெய்ல் வரக்கூடிய சான்ஸு 3. தென் 3 டெய்ல், இது கம்ப்ளீட்டாக ஒரு எலிமெண்ட்டு. ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ அந்த ரேண்டம் வேல்யூ எக்ஸ் எல்லாம் எழுதிக்க, அதனுடைய இன்வர்ஸ் இமேஜ். நான் கொஸ்டின் நம்பர் 2, இன் ஏ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸு. 52 கார்ட்ஸ் அப்படின்னாவே நமக்கு 26 ரெட்டு 26 பிளாக்கு ஞாபகத்தில் வச்சுக்க. 2 கார்ட்ஸ் ஆர் ட்ரான். எத்தனை கார்ட்ஸ் எடுக்கிறோம், 2 கார்ட்ஸ் வந்து எடுக்கிறோம். அட் ரேண்டம் சைமல்டேனியஸ்லி இஃப் த நம்பர் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ். என்ன கார்டு எடுக்கிறோன்னா பிளாக் கார்டை எய்ம் பண்ணி எடுக்கிறோம். அப்போ அந்த 2 கார்டுமே பிளாக் இல்லாமல் இருக்கலாம். ஒரு கார்டு பிளாக்காக இருக்கலாம், 2மே பிளாக்காக இருக்கலாம். இந்த சான்சஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ரேண்டம் வேரியபிள் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 2. தென் போன சம்மில் வந்த மாதிரியே ரேண்டம் வேரியபிளோட வேல்யூ சொல்லிட்டோம். இப்போ அதனுடைய இன்வர்ஸ் இமேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 2. ஸோ எக்ஸ் ஆஃப் 0னா நோ பிளாக் கார்டு. இங்கே கார்ட்ஸ் நம்ம காம்பினேஷனில் தான் எடுக்கிறோம். ஸோ மொத்தம் பிளாக்கு, இது ரெட்டு, 0 பிளாக் கார்டு. மிச்சம் இருக்கிறது என்னது, 2 ரெட் கார்டு. ஸோ இது NC 0 என்ன 1. இங்கே சீன் வர்றப்போ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மில் எழுதணும். இங்கே 2 இருந்தால் 2 டைம் எழுதணும். 26 1 ரெடியூஸ் பண்ணி 25, இங்கே 2, இங்கே 1. ஸோ 325. அடுத்தது ஒரு பிளாக் கார்டு அப்படிங்கிறப்போ 26 பிளாக் கார்டில் 1, மிச்சம் 1 கண்டிப்பாக ரெட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம 2 அட் அ டைமில் நம்ம எடுக்கிறோம். இப்படி கையில் வந்து 2 கார்டே அட் அ டைமில் எடுக்கிறப்போ 1 பிளாக்காக இருந்தால் கண்டிப்பாக அனதர் 1 ரெட்டாக இருக்கும். இல்லை இப்போ நீ எடுத்தது 2மே பிளாக் கார்டாக இருக்கும். 2மே பிளாக் கார்டாக வந்துடுச்சு. அப்போ ரெட் கார்டே இல்லை. அப்போ 26 0. மீன்ஸ் இது இல்லாமல் எழுதலைன்னா இல்லாமல் எழுதலை. ஏன்னா இன்ட்டு 1 தானே, ஆன்சர் அன்ஆல்டர்டு. ஸோ பட் நம்ம ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இங்கே இந்த மாதிரி எழுதணும். ஸோ 325. எக்ஸ் வேல்யூ ஏற்கனவே சொல்லிட்டோம். 0 பிளாக் 1 பிளாக் 2 பிளாக். கண்டுபிடிச்ச அந்த ஆன்சரையெல்லாம் எடுத்து இங்கே எழுது. ஸோ an urn contains 5 mangoes. ஒரு பாக்ஸில் 5 மேங்கோஸு 4 ஆப்பிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பையில் வந்து இவ்வளோ மேங்கோஸு இவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ 5 மேங்கோஸ் தென் 4 ஆப்பிள்ஸு. 3 ஃப்ரூட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு 0 1 2 3 மொத்தம் 4 வந்துடும். இங்கே 3னா இங்கே +1, ஏன்னா இங்கே 0 வர்றதுனால. தென் த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டேக்கன். நம்ம எடுக்கிற ஃப்ரூட் வந்து ஆப்பிள் ஃப்ரூட். ஸோ அப்படி 4 எடுக்கிறப்போ 0 அப்படின்னா
4மே மேங்கோ ஆயிரும். 1 எடுத்தால் ஒரு ஆப்பிள் 2 மீதி வந்து மேங்கோ. ஸோ அந்த எக்ஸ் வேல்யூ அதோடைய இன்வர்ஸும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான சம், போன சம் மாதிரியே தான். ஸோ எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன், இந்த மாதிரி எழுதிக்கேன். ஸோ 4C0 ஆப்பிளே இல்லை, அப்போ மிச்சம் 3ம் கண்டிப்பாக இதில் மேங்கோவில் தான் இருக்கும். ஸோ 5C3. ஸோ NC0 1 நிறைய டைம் இது பார்த்துட்டோம். 3 அப்படிங்கிறப்ப 3 டைம் எழுதி கீழேயும் எழுதணும். ஸோ ஆன்சர் 10. தென் எக்ஸ் ஆஃப் 1, ஸோ ஒரு ஆப்பிள். ஸோ இந்த 4ல் ஒரு ஆப்பிள் நமக்கு கிடைக்குது. ஸோ 4C1 தென் 5C2. இதை டோட்டல் பண்ணி பார்த்துக்கணும். இங்கே 1 + 2 3, நம்ம எடுக்கக்கூடியது வந்து 3 தான். அதே மாதிரி 2 ஆப்பிள் ஒரு மேங்கோ. ஸோ 2 + 1 3. இது அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும். இதனுடைய டோட்டல் 3ன்னு வரணும். இதனுடைய டோட்டல் மொத்தமாக நமக்கு 9. ஸோ 3மே ஆப்பிளாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக மீதி 0. ஸோ 3 + 0 3. இது NC0ன்னா 1. இங்கே 3ன்னு வரப்போ 3 டைம் எழுதி கீழே கேன்சல் பண்ணிக்கலாம். அல்லது NCR = NCN-R ஃபார்முலாவில் 4C1ன்னு எழுதிக்கலாம். கண்டுபிடித்த ஆன்சர் தான் இன்வர்ஸ் இமேஜ். 2 balls are chosen randomly from an urn containing 6 red. 6 ரெட்டு 8 பிளாக்கு. அதில் 2 பால்ஸ். போன இதில் 3 ஆப்பிள் எடுத்தோம், இதில் வந்து 2 பால்ஸ் எடுக்கிறோம். தென் ஸோ அந்த ரெண்டுமே என்ன கலர் நம்ம எடுக்கிறோம்? சப்போஸ் தட் we win. ஓகே, இது வேண்டாம். 2 balls are chosen. கலர் எல்லாம் சொல்ல. சப்போஸ் தட் we win ₹15 for each red ball. இங்கே என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பாலில் நம்ம கண்டிஷன் வந்து இது இல்லையா? ஸோ ஒரு ரெட் பால் எடுத்தால் 15 ரூபா லாபம் அவங்களுக்கு. கடைக்காரங்க 15 ரூபா கொடுக்குறாங்க. தென் இல்லை நீ ரெட் பால் தவிர வேறு எடுத்தீங்கன்னா 10 ரூபா நஷ்டம். வேறு எது? பிளாக்கு. நீ தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஃபார் ஈச் பிளாக் பால் எக்ஸ் டினோட் த வின்னிங் அமௌண்ட். எக்ஸுங்கிறது அமௌண்ட்டு. ஃபைண்ட் த வேல்யூஸ். அப்போ அமௌண்ட்டுன்னு வரப்போ நீ மொத்தம் வந்து 2 பால் எடுக்கிறோமா, அப்போ நீ ஒரு 2மே ரெட் பால் எடுத்தா உனக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும்? 30 ரூபா கிடைக்கும். 2மே பிளாக் பாலாக இருக்கிறப்போ 10 ரூபாயா? அப்போ 2 எடுக்கிறப்போ 20 மைனஸ் ஏன் போட்டோன்னா நஷ்டம், அதனால் -20ன்னு போடும். ஸோ எக்ஸ் ஆஃப் ரெட் பால் வந்து 15, எக்ஸ் ஆஃப் பிளாக் பால் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். 15 ருபீஸ் வின் பண்ணணும். 2 ரெட் பால் இதெல்லாமே ஏற்கனவே பிகினிங்லேயே சொல்லிட்டோம். 15 + 15. ஃபஸ்ட் பாலுக்கு 15, செகண்ட் பாலுக்கு 15. சப்போஸ் உனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா -20. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்குறாங்க. எக்ஸ் டினோட் த வின்னிங் அமௌண்ட். ஸோ 30 rupees, தென் 5 rupees, தென் 20 ரெட்டு, தென் ஒரு பிளாக். அப்படின்னா ரெட்டுக்கு உனக்கு 15 rupees கிடைக்குது. பிளாக் எடுத்தால் நஷ்டம். ஸோ 10 rupees மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ உங்கள்கிட்ட 5 rupees தான் வருது கைக்கு. அப்புறம் இது ஏற்கனவே சொல்லிட்டோம், அதை தான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ 35, இதுக்கு நஷ்டங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஆஃப் 30 அப்படிங்கிறப்போ 6C2 இன்ட்டு இது ரெட்டு, தென் இது பிளாக்கு. 6C2 இன்ட்டு 8C0. ஆன்சர் வந்து 15. தென் எக்ஸ் ஆஃப் 5, ஒரு ரெட் பால் ஒரு பிளாக் பால். 1 அப்படிங்கிறனால டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது எக்ஸ் ஆஃப் -20. -20னா ரெண்டுமே பிளாக்காக எடுத்துட்டேன். ஸோ 6C0 இன்ட்டு 8C2. ஆன்சர் வந்து 28. ஸோ இதுதான் இன்வர்ஸ் இமேஜ். உனக்கு ஒரு டவுட் வரலாம், போன சம்மில் எக்ஸுக்கு 0 1 2 3ன்னு எழுதிட்டு அதனுடைய எக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் ஆஃப் 2, எக்ஸ் ஆஃப் 3 இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் எழுதணும்.
பட் இந்த சம்மில் ஏ மீன்ஸ் எக்ஸுக்கு 1 2 3ன்னு எழுதக்கூடாது, நம்ம 0 1 2ன்னு ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா, போன சம்மில் எக்ஸ் வந்து ரேண்டம் வேரியபிள் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்னு நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டேக்கன் தான் 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இந்த கொஸ்டினில் எக்ஸ் டினோட்ஸ் த அமௌண்ட், வின்னிங் அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வின்னிங் அமௌண்ட்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 30 rupees 5 rupees மைனஸ் அந்த அமௌண்ட்டை தான் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதணும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் 0 1 2 அப்படின்னுலாம் வராது. அவங்க என்ன எக்ஸுன்னு டினோட் பண்ணியிருந்தாங்களோ அதை தான் எழுதணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸ் ஆஃப் 30 எக்ஸ் ஆஃப் 5 எக்ஸ் ஆஃப் -20 கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸ் ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 இல்லை. ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் எக்ஸ் ஆஃப் 30. இந்த இடத்துல தான் இந்த மாதிரி காம்பினேஷன் ஃபார்மில் எழுதுவேன். நான் கொஸ்டின் நம்பர் 5, a 6-sided die marked 2 on one face. ஸோ 6-sided டையில் 2 அப்படின்னு ஒரு ஃபேஸில் மார்க் பண்ணியிருக்கு. தென் 3 on other 2 faces, மற்ற 2 ஃபேஸ்லேயும் வந்து 3 3 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கு. தென் 4 on remaining 3, மொத்தம் 6 சைடு இருக்கு இல்லையா, அப்போ 4 4 4 அப்படின்னு மொத்தமாக 6 ஆயிடுச்சு. ஒரு சைடில் மட்டும் 2, 2 சைடில் 3, 3 சைடில் 4 4ன்னு மார்க் பண்ணிச்சு. இப்போ எக்ஸ் என்னன்னு பாரு. லெட் எக்ஸ் டினோட் த டோட்டல் ஸ்கோர் இன் 2 throws, 2 த்ரோஸ். ஒரு 2 டை எடுத்துட்டோம், அட் அ டைமில் நம்ம த்ரோ பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி எழுதணும். இதனுடைய இது வந்து ஃபஸ்ட்டு டை, தென் செகண்ட் டை. இதில் வந்து ஆட் பண்ணணும், ஃபேஸஸில் வரக்கூடிய அந்த நம்பரை ஆட் பண்ணணும். த வேல்யூஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டினோட் த டோட்டல் ஸ்கோர் அப்படின்னா ஃபஸ்ட்டு டையில் வரக்கூடிய அந்த நம்பரையும் செகண்ட் டையில் வரக்கூடிய அந்த நம்பரையும் ஆட் பண்ணணும். அதுதான் டோட்டல் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் எக்ஸ் வேல்யூ. அப்போ டோட்டல் பண்ணி எழுதுறது தான் எக்ஸ் வேல்யூ. உடனே 6-sided அப்படின்னா உடனே 0 1 2 3 அந்த மாதிரியும் வரக்கூடாது. ஸோ யார் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டணும். ஸோ 2 times அப்படிங்கிறனால இது ஃபஸ்ட்டு டைம், இது செகண்ட் டைம். உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, இதில் ஏங் மீன்ஸ் 1 2 3 4 5 6ன்னு எழுதக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் அப்படி 2 டைஸ்ன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னா அவங்க கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த டையில் வந்து 1 2 3 4 5 6ன்னு இல்லை, ஒரு சைடில் 2 2 சைடில் 3, இது இந்த மாதிரி கண்டிஷனில் தான் அந்த டையே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை மட்டும்தான் நம்ம எழுதிக்கணும். நார்மல் டை நம்பர் வராது. இப்போ இதை ஆட் பண்ணி எழுதி, இது ஈஸி. 2 + 2 4, 2 + 3 5. ஸோ இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை எழுதிட்டு எக்ஸ் வேல்யூ எது, எக்ஸ் வேல்யூ இந்த நல்லா கவனமாக பாரு. எக்ஸ் வேல்யூ 2 3 3 4 4 4ன்னு தான் உங்களுக்கு எழுத தோணும். இந்த மாதிரி தான் எழுத தோணும். தப்பு. இந்த மாதிரி எழுதுனா ராங். அவங்க எக்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, டோட்டல் ஸ்கோர்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். டோட்டல் பண்ணது தான் எக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் பண்ணதில் எது இங்கே ஒரு 4 இருக்கா, ஸோ 4 எழுதியாச்சு. தென் 5 இருக்கா, 4 5 6 7 8 இந்த நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் எக்ஸ் வேல்யூ. எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகிருக்குங்கிறத அந்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அந்த இமேஜ். எவ்வளோ பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. அப்போ இங்கே 1. இந்த 5ங்கிறது எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு, கவுண்ட் பண்ணி எழுதிக்க. 6ங்கிறது எவ்வளோ டைம் வந்திருக்கு. தென் 7 அப்படிங்கிறது 12 டைம் வந்திருக்கு. அப்படியே ரவுண்ட் போட்டே வந்துட்டுன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை ஜஸ்ட்டு டிக் பண்ணிகிட்டே வா. 8 அப்படிங்கிறது இவ்வளோ டைம் வந்திருக்கு, 9 டைம்ஸு. ஸோ டோட்டலாக 36 இருக்கும். 6 6 ஆர் 36. அவ்வளோதான் மொத்தம் 1 to 5 கொஸ்டின்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூ ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe my channel Gomuthi Maths and English.